வச்சாடா ஆப்பு அட பரதேசிடாய கிளம்பிட்டாங்க. ஆமா இந்த பைபாஸ் வழியா வந்து இப்படி வந்துருப்போமா நம்ம அப்பாளி தோட்டம் அப்பாளி சாகுபடி பண்ணியிருக்காங்க. நீங்க கேக்கப்லாம் நம்ம லட்சுமிபுரம் வந்துருச்சுடா ஒரு பிரிவுல. ஆமா அதாவது புது சித்திரம். ஆனால் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடையிலையோ அப்போ டீ கடையிலோ டீயை சாப்பிட்டுட்டு தண்ணி எண்ணியை குடிச்சிட்டு இல்லைண்ணா சரிப்பா அப்போ உட்காந்து இருந்துச்சு அங்கே போவோம். ஒரே ஒரு தடவை உட்காந்து சரி என்ன வேணா பேசிக்க. கொஞ்சம் சுத்தம் இருக்கும் அதனால கொஞ்சம் புதுசாக போட்டு இப்போ தான் போட்டிருப்பாங்க போல. பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி. பேச வராதா? சரி சரிப்பா. இதில் போவோம் நம்ம இதிலே போவோம். பார்ப்போம் எப்படி இருக்கு. நமக்கு முன்னாடி ஆளு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இதெல்லாம் போயிருப்பாங்க. பாருங்க இப்போ நமக்கு பின்னாடி வந்த சாமிகளும் நம்ம கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூலச்சத்திரம் போகாமல் ஒட்டஞ்சத்திரத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். சாமிகளா வாங்க 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 பிடிச்சிட்டோம். ஏப்பா காலெலாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போமா. இந்த பாலத்தில் உட்காரலாம். உட்காந்து போமா. இது உட்காந்தா கால் மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் நடக்கவே முடியாது. உனக்கு தெரியாது இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் தான் உட்காந்துக்கிறான். ஏப்பா பேசிக்கிட்டே நடந்துடலாம்டா. உட்காந்தா டயர்டாகிடலாம். ஏப்பா நீ சின்ன வயசுல தாத்தா சொன்னப்ப தாத்தா எப்படி கூட்டு போனாரோ அதே மாதிரி கூட்டு போறியாப்பா. ஆனா இதுக்கா நீ டென்ஷன் ஆகாத, கோவப்படாத. இந்த நிலைமையில நீ டென்ஷன் ஆகக்கூடாது. கோவப்படுறாங்க. என்ன கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சிட்ட? வா 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 வா. அதுக்கு தான் உங்கள்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்றது தப்பு போல இருக்கு. தாத்தா சொன்ன மாதிரி தான். ஆமா அவர் செஞ்சது அது எனக்கு ஒரு பாடம் தானே. அது மாதிரி நான் அந்த மாதிரி ஒரே ஏதாவது நடந்து போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். சரி லெஃப்ட்ல போலாமா இல்ல நேரா போலாமாப்பா? லெஃப்ட்ல தான் நம்ம எப்பயும் போவோம். நாங்க அந்த மாதிரி போய் சொல்லிட்டு நம்ம கூட வந்த சாமிகள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நானும் தர்னிஸ் மட்டும் பேசிட்டே போயிட்டு இருக்கோம். ரோடு கல்லு முள்ளுமா போகட்டும் நடக்க முடியாம சிரமப்பட்டு இல்ல. ரொம்ப கல்லுகள்லாம் உடஞ்சிருக்கு. ரோடு டேமேஜ் ஆயிருங்க. இந்த தூரமா இருக்குங்களப்பா. இந்த மாதிரி ரோடு புதுசாக போட்டிருந்தாங்கன்னா போவோம். இல்லை கல்லு கொள்ளுமா பழசு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் ஆனாலும் பரவாயில்ல, மெயின் ரோட்லேயே போயிடும். சரிப்பா. சரி சார். ஆமா அங்கிள் அதை சாப்பிடாதீங்க. அது ஆய் இல்ல அந்த உணவு நல்லது இல்லைன்னு சொல்லாங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு டீ கடை. இங்கே எப்பயுமே வழக்கம் போல் நாங்கள் நடந்து வந்தோம்னா சூடாக அந்த டயத்துக்கு வடை போடுவாங்க. அதே மாதிரி பருப்பு வராது. சரி போண்டாவும் பருப்பு வடையும் சூடாக இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இனி நம்ம அங்கே இங்கே ஏன்டா எல்லாரும் முன்னாடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உண்மையிலே நான் பாத யாத்திரை வரும்போது பழனி மலையில் நம்மளால ஏற முடியுமா அப்படின்னு நினச்சி பயந்து போய் வந்தேன். ஏதோ அந்த ஆண்டு புண்ணியத்தில் உண்மையில ரொம்ப சுலபமாக ஏறி இறங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கூட்டம் கூடி அதில் சிக்கி தவிக்கிறத விட அதுக்கு முன்னாடியே போய் கொஞ்சம் சுலபமாக டூ வீலர்லையோ கார்லையோ போகும்போது இதே மாதிரி பக்தர்கள் நம்ம மலை விடாதப்ப போகும்போது பக்தர்கள் நடந்து போவாங்கல்ல. பாரு சாமிகளுக்கு திமுறை போகிற எங்கே ஏறி போயிட்டு இருக்காரு நம்ம வைவம்ல. அதே மாதிரி அதனால என்னன்னா நம்ம தான் சாமி கொஞ்சம் இப்படி ஓரமா வரணும். வாங்க சாமி ஓரமா. கல்லு குத்துனாலும் ஓரமா தான் வரணும். அப்புறம் கார்காரங்க பஸ்ஸுக்காரங்க கூட சொல்லக்கூடாது. உனக்கு வந்தா ரத்தம் அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஆமா வா சாமி, இது காமெடி பீஸ் இல்ல, சீரியஸான விஷயம். நான் வர முடியும். மயிராண்டி ரைடு கிட்டே பேசிடுவோமா? ஹலோ லோடு வந்துருச்சா? ஆமா ஆமா. இப்ப பாருல என் மேனோட திறமைய. மற்ற சாமி ரெண்டு பேரும் மொத்தம். சரி சரி. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? அது இப்ப முக்கியம் இல்ல. ஒரு சிலர் அந்த அது புது மண்டபம் அங்கே நினச்சி அங்கே போயிட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தா கேபாரியா இருக்கு. சத்திரப்பட்டி ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அதாவது ரோடெல்லாம் அகலப்படுத்தினதுனால அடையாளமே தெரியல. பாருங்கள் சத்திரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன். சத்திரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பார்த்தல்ல, கேட்டல்ல, புரியுதா, தெரியுதா, அரியுதா, சொரியுதா?